நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்குமே ஒரு குறியீடு உண்டா? அதை பத்தி சொல்லுங்க சார். அந்த காலத்திலே பண்டைய காலத்திலே அதெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறாங்க அவங்கெல்லாம் முன்னோர்கள். சாம்பாரில் வந்துட்டு கத்திரிக்காய், வெண்டைக்காய் என்னென்ன காய் போடுறீங்க அவங்கவுங்க சௌகரியம் அது. என்னென்னலாம் காய் போட்டு சமைச்சிங்களோ அந்த காயை அப்படியே ராவா பச்சையாக ஒரு பிளேட்டில் அப்படியே எடுத்து வச்சுக்கிறோம். வெளிநாடுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு சின்ன ப்ளூ கலரில் ஒரு கொடி மாதிரி சின்னதாக உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கணும். இந்த ப்ளூ கலர் என்னன்னாக்கா நாம் நினைப்போம் இங்கே ஒரு சின்ன ஒரு ப்ளூ கலரை போய் என்ன காப்பாற்றிட போகுது. சில நேரத்தில் எல்லாம் காப்பாற்றும். நாம் நினைக்கிறது ஒரு சின்ன துரும்பு தான் இருக்கும், அந்த துரும்பு கூட காப்பாற்றும். வெளிநாட்டுக்கு ட்ராவல் பண்ணும்போது எல்லா ஃப்ளைட்டும் கடல் மேலே தான் ட்ராவல் பண்ணும். கடந்து போகிறோம். கடல் கடந்து போகிறது வந்து கடல் மேலே போகுது, கடல் கடந்து போகுது, ஆனால் கடல் மேலே தான் ட்ராவல் பண்ணும். அப்போ ட்ராவல் பண்ணும்போது கடல் என்னது ப்ளூ கலர், நம்ம பாக்கெட்டில் வச்சுக்கிறது ப்ளூ, ரெண்டுத்துக்கும் ஒரு கனெக்டிவிட்டி ஆகிடும். பியூர் ஒயிட் பாக்கெட்டில் வச்சுட்டு போங்க. இது வந்து பஸ்ஸு ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு, பஸ்ஸு காரு எதில் ட்ராவல் பண்ணுறீங்களோ அவங்கவுங்க பாக்கெட்டில் ஒயிட்டை வச்சுருங்க. சமாதானத்துக்கு இயற்கையே உன் கூட நான் போட்டி போடலை, இயற்கையே உன் கூட நான் சமாதானமாகவே இருக்கிறேன், உன்னுடைய நண்பனாக இருக்கிறேன், உனக்கே நான் உறவாக இருக்கிறேன். அதனால் அந்த இயற்கையினுடைய அந்த கலர் வந்து நம்மளை எந்த சூழ்நிலையும் நம்மளை காப்பாற்றி விட்டுரும். ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான நியூமராலஜி சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் நேயர்கள் கேட்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான சந்தேகங்களுக்கு தெளிவான பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகாஸ் தனசேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இப்போ வந்து நேயர்கள் வந்து உங்களோட பதிவுகள் ஒன்றொன்னையாக பார்த்து அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மிஸ்டேக்ஸை கூட திருத்திக்கிட்டு ரொம்ப சூப்பராக வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு இருக்காங்க சார். அதில் வந்துட்டு வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுக்குமே ஒரு குறியீடு உண்டா? ஏன்னா குறியீடுகள் பற்றி நம்ம நிறைய இடங்களில் சின்ன சின்ன பதிவுகளாக கொடுத்துருக்கோம் சார். அதை பற்றி தெளிவாக கொடுக்கறதுக்கு இந்த நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்குமே ஒரு குறியீடு உண்டா? அதை பற்றி சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக குறியீடுன்றது அந்த காலத்திலே பண்டைய காலத்திலே அதெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறாங்க அவங்கெல்லாம் முன்னோர்கள்லாம். ஒரு காலப்போக்கில் நம்ம அதை பழசுன்னு சொல்லி விட்டுருவோம். அதை ஒன்று தான் விடலை, நிறைய விட்டுட்டோம். அதில் இது ரொம்ப முக்கியமானது என்னென்னா, நாம் சாப்பிட்ற அன்றாட உணவு, அந்த அன்றாட உணவு மீன்ஸு வந்துட்டு சாம்பார் ரசம் என்னென்னமோ செய்கிறோம். சாம்பார்னே வைப்போமே, சாம்பாரில் வந்துட்டு கத்திரிக்காய், வெண்டைக்காய் என்னென்ன காய் போடுறீங்க அவங்கவுங்க சௌகரியம் அது. நான் சொல்கிற காய் தான் எல்லோரும் போடுறாங்கன்னு இல்லை, அவங்க பிடிச்சது போட போகிறீங்க. என்ன வேணாலும் நீங்கள் போட்டுக்குங்க. நீங்கள் போட்டுட்டு சாப்பிட உட்கார போகும்போது டைனிங் டேபிளில் உட்காடுறீங்க, என்னென்னலாம் காய் போட்டு சமைச்சிங்களோ அந்த காயை அப்படியே ராவா பச்சையாக ஒரு பிளேட்டில் அப்படியே எடுத்து வச்சுக்கிறணும். என்ன காரணத்துக்காக அப்படி வைக்க சொல்கிறீங்க? ஆமாம், இப்போ நம்ம காயிலே வந்துட்டு நாம் நினச்சிக்கிறோம் எல்லாம் வந்துட்டு ஆர்கானிக் காய், எல்லாம் ஒரிஜினல் நல்லா பக்காவாக இருக்கும், எல்லாம் அப்படிலாம் நினச்சிட்டு இருக்கோம். நம்மளை அறியாமல் உள்ளே வந்து ஒரு சொத்த காய்கறியில் இருக்கும், அதுக்குள்ளே பூச்சி கீச்சி கூட இருக்கும், அதுக்குள்ளே பூச்சியே இல்லைன்னா கூட சொத்தங்கிறது சாப்பிடக்கூடாது. ஒன் திங். செகண்டரி, நம்ம இந்த காய்கறிலாம் நேராக வந்து சாப்பிடும் போகும்பொழுது அதெல்லாம் நமக்கு வந்து அதுவும் ஒரு வகையில் டைஜஷன் ஆகணும். சில பேருக்கு ஆகாமல் கூட போவோம். நம்ம சாப்பிட்ற உணவே வந்துட்டு அதுதான் சில பேருக்கு ஃபுட் பாய்சன் ஆகுது, நிறைய மேட்டர்லாம் நடக்குது. ஆனால் அதெல்லாம் விட்டுருங்க. ஆனால் அதை தாண்டி இந்த ராவை வைக்கும் போகும்போது இந்த ரெண்டு காய்கறியும் வந்து ஒரு கனெக்டிவிட்டி. என்னப்போ நம்ம ராவாக உள்ளதை தான் காய்கறியை நம்ம சமைக்கும் போகும்போது பாயில் பண்ணும்போது அதனுடைய உயிரோட்டம் போயிடும். சமைச்சாவே ஹீட்டு பட்டாவே உயிரோட்டம் போயிடும். ரா வந்து உயிரோட்டத்தே இருக்குது. ஓகே, இருந்தாலும் இவங்களுக்குள்ள ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். இந்த கனெக்டிவிட்டி இருக்கும்போது நாம் சாப்பிட போகும்போது உயிரோட்டம் உள்ள காய்கறியினுடைய அந்த சுவாசத்தை நாம் உள்வாங்கிக்கிறோம். அப்போ இந்த காய்கறினால நமக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. அப்படிங்கிறது பண்டைய காலத்தில் அவங்க அது ஒரு வழக்கமாக அவங்க செஞ்சாங்க. சாப்பிடும்போது அதையும் ஒரு பிளேட்டில் அதை என்னென்ன சாப்பிட்றாலும் அப்படியே மேலே வச்சு உணவு பரிமாறுற இடத்துல வந்து என்ன காய் போட்டு சமைச்சிருக்குமோ அதே காயையும் வந்து எடுத்து வச்சுட்டு சாப்பிடணும். ஆமாம். அப்படி பண்ணும்பொழுது பண்டைய காலத்துல இருந்து ஃபாலோ பண்ணுறதுல இருக்கட்டும் சார், இன்னைக்கு நமக்கு உடல் ரீதியாக என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் அதனால ஏற்படும் சார்? இல்லை, அதுதான் சொல்கிறேன். இப்போ நம்ம சாப்பிட்ற அந்த வெஜிடபிள்ஸில் நம்மளை அறியாமல் வந்துட்டு தேவையில்லாதது கூட இருக்கும். நல்லதாக பார்க்குறாங்க, அதையும் மீறி நடக்கும். அதை தாண்டி அது பாயில் பண்ணது உயிரோட்டம் போயிடுச்சு. இப்போ உயிரோட்டம் உள்ளதை வைக்கும் போகும்போது அதுக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். நமக்கு அந்த காய்கறி சாப்பிட்டா நல்லதுன்னு நினச்சி சாப்பிடும் போகும்போது அது நல்லது இல்லைன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இப்படி வைக்கிறதுனால அது நல்லது தான்.
அதனால் நமக்கு ஒவ்வொரு காய்கறிக்கும் ஒவ்வொரு விட்டமின்ஸு ஒவ்வொரு பெனிஃபிட்டு நமக்கு இருந்து தான் சாப்பிட்றோம். ஆனால் அது இல்லாத பட்சத்துக்கு அதை சாப்பிட்டு ஒன்றும் யூஸ் இல்லை. இப்போ சாப்பிடும்போது அதனுடைய என்ன எதிர்பார்த்து சாப்பிட்றோமோ அதெல்லாம் நமக்கு கண்டிப்பாக உண்மையான ஃபைபர் வந்து அந்த காயிலேருந்து நமக்கு கிடைச்சிடும். காய்கறிலேருந்து கண்டிப்பாக கிடைக்குதா. ஓகே சார், இப்போ இந்த ப்ரோக்ராம் பார்க்கக்கூடிய எல்லாரும் கேட்பாங்க, சார் நாங்களாம் வந்து ஒரு பியூர் நான்வெஜ் சார், நாங்களாம் கொஞ்சம் எங்களுக்கு சைவம்னாலே கொஞ்சம் பிடிக்காது அப்படின்னு இருக்கிறவங்க, அப்போ நாங்கள் வந்து ஒரு மாமிசம் சாப்பிட்றோம் அப்படின்னா நாங்கள் என்ன ஒரு முழு ஆடையோ முழு கோழியை கொண்டு வந்து வைக்கணுமா அப்படின்ற கேள்வியை கேட்கக்கூடியவங்க கூட இருப்பாங்க சார். அவங்களுக்கு என்ன மாதிரியான பதில் சொல்றீங்க? பரவாயில்ல, அதாவது இப்போ கேட்கும்போது கூட இப்படி அவங்க சாப்பிட நீங்கள் கேட்டுட்டீங்க, முழு ஆடு முழு கோழி இருக்கு சொல்கிறதுக்கு பதில் அதே ஒரு பச்சைக்கறியா வெட்டி அதெல்லாம் வெட்டிட்டீங்க இல்லை, அப்புறம் அதில் இருக்கிறது உயிரோட்டம் இருக்க போகும்போது இல்லை, அப்படி அர்த்தம் வராது. ஆடுன்னும் போது உயிரோடு இருக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும், கோழின்னும் போது உயிரோடு இருக்குன்னு தெரியும். ஆனால் காய்கறி வந்துட்டு உயிரோடு இருக்கான்னா அது உயிரோடு இல்லை, உயிர் ஓட்டம் உள்ளது. வித்தியாசம் இருக்குது. அது உயிரோடு உள்ளது, இது உயிர் ஓட்டம் உள்ளது. உயிர் ஓட்டம் ஒன்று உள்ளதுனால தான் உங்களுக்கு வளருது. செடி மரம் காய்கறி பழங்கள்லாம் வளருதுன்னா அது உயிர் ஓட்டம் உள்ளது. அதனால் கொஞ்சம் சின்ன மாறுபாடு தான். அது என்னங்கிறது உங்களுக்கு சொல்லிட்டேன். அதனால் அதுக்கு பொருந்தாது, அது என்விக்கு பொருந்தாது, நான் வெஜிடேரியன் பொருந்தாது. இது உயிர் ஓட்டம் உள்ளது, இதுக்கு தான் அது பொருந்தும். அதனால் வந்து அதை நம்ம கண்ணாலே பார்க்குறோம், அது உயிரை. இவரை நம்ம கண்ணால் இதனுடைய உயிரை நம்ம கண்ணால் பார்க்கல, அப்போ இது பேர் உயிர் ஓட்டம். வெஜிடேரியனுக்கு தான் பொருந்தும். சரிங்க சார், இப்போ வந்து குறியீடுகள் நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் சார். இப்போ வந்து ஒவ்வொரு செயலுக்குமே வந்து ஒரு குறியீடுகள் வந்து உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார். இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு நம்ம வந்து இன்னைக்கு இந்த காய் எடுத்து சமைக்க போகிறோம் அப்படின்னா இந்த காய் நமக்கான காயாக இருக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது. எப்படி நம்பர்ஸில் வந்து இது நமக்கான நம்பர்ஸா, இல்லை கார் வாங்கும்பொழுது இது நமக்கான கலரா அப்படின்ற மாதிரி பார்த்து வாங்குறோம் சார். அந்த மாதிரி ஒவ்வொரு பிறந்த தேதியில் இருக்கவங்களுக்கும் ஒரு காய் சாதகம் அப்படின்னு ஏதாவது உண்டா சார்? அப்படிலாம் கிடையாது, எதுவும் கிடையாது. எல்லா காய்கறியும் எல்லாருமே சாப்பிடலாம். பொதுவாகவே காய்கறி அப்படின்றது எல்லா காய்கறியும் நம்ம சாப்பிடணும். அதனால் வந்துட்டு அதுக்கு வந்து இந்த தேதி உள்ளே பிறந்தவங்க இந்த தேதி தான் சாப்பிட்ணும் அதெல்லாம் கிடையாது. அப்படிலாம் சாப்பிட்டுட்டு எப்படிலாம் நீங்கள் உடம்பு தேத்துறது? அந்த குறியீடு வெறும் காய்கறியில் மட்டும் இல்லை, அடுத்து ட்ராவலிங்கில் இருக்குது. அடுத்து என்ன ட்ராவல்ஸ்? இப்போ நம்ம வெளிநாட்டுக்கு பிரயாணம் பண்ணுறோம், எல்லாம் போகும்போது பத்திரமா போயிட்டு தான் வரப்போ போகிறோம் வரோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இதையும் தாண்டி எதேச்சியாக அன்எக்ஸ்பெக்டடாக சில இன்சிடென்ட்லாம் நடந்து போயிடுது. அதை தவிர்க்கணும். அதுக்கு நம்ம எண்கள் ரீதியாக சில சொல்லியிருக்கோம், அது இப்போ வேண்டாம். குறியீடு வகையில் நம்ம சொல்கிறோம். அப்படி நீங்கள் யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா, வெளிநாடு வெளி ஊர் இல்லை, வெளியூருக்கு வேறு, வெளிநாடுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு சின்ன ப்ளூ கலரில் ஒரு கொடி மாதிரி சின்னதாக உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கிடுங்க. நீங்கள் இப்போ வெளிநாட்டுக்கு எங்கே போகிறீங்க? லண்டனுக்கா, ஃப்ரான்ஸா, அமெரிக்காவா, கனடாவா, சிங்கப்பூரா, ஏதோ வெளிநாடுக்கு ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஒரு ப்ளூ கலரில். இந்த ப்ளூ கலர் என்னன்னாக்கா, நாம் நினைப்போம் இங்கே ஒரு சின்ன ஒரு ப்ளூ கலரை போய் என்ன காப்பாற்றிட போகுதுன்ட்டு. சில நேரத்தில் எல்லாம் காப்பாற்றும். நாம் நினைக்கிறது ஒரு சின்ன துரும்பு தான் இருக்கும், அந்த துரும்பு கூட காப்பாற்றும். ஏன்னா இயற்கையினுடைய சக்தி கூட யாரெல்லாம் போட்டி போட முடியாது. கலரும் அதே தான். கடல் நீர் இருக்குது, கடல் நீர் வந்துட்டு ப்ளூ கலரில் இருக்குது. அது ப்ளூ கலராக வேறு என்ன கலர்? அது ப்ளூ கலரில் தான் சார். இல்லை, ஒயிட். அது அப்படியா? நமக்கு கண்ணுக்கு தெரியுறது ப்ளூ கலராக தானே தெரியுது, எடுத்து பார்த்தோன்னா அதுதான். நீங்கள் ஒன்றும் இல்லை, போய் கூட இங்கே போய் எல்லோரும் ப்ளூ கலர் தான் நினைக்கணும். கடல்கிட்ட போங்க, அந்த தண்ணியை கையில் எடுங்க, அது ப்ளூ கிடையாது, ஒயிட்டு தான். அதுமாரி எதுக்காக சொல்லணும்னா, அது மேஜிக் மாதிரி பண்ணது பாருங்க. ஒரு சின்ன நம்ம அன்றாடம் பார்த்துட்டு இருக்கிற கடலையே நம்மளால் வந்து டக்குன்னு யூகிக்க முடியல, சொல்ல முடியல. அது சில சயின்டிஃபிக்காக சிலது இருக்குது, அது இப்போ வேண்டாம். அதே மாதிரி ப்ளூ கலரில் ஒரு கொடி மாதிரி பாக்கெட்டில் வைக்கிறீங்க. ஏன் ப்ளூ கலர் சொல்கிறேன்? ஆமாம், ஏன் பர்டிகுலராக எவ்வளோ கலர் இருக்கும்போது ப்ளூ கலர் ஏன் சொல்கிறோம்? அதுதான். கடல் இப்போ நம்ம வெளிநாட்டுக்கு ட்ராவல் பண்ணும்போது எல்லா ஃப்ளைட்டும் கடல் மேலே தான் ட்ராவல் பண்ணும். கடல் கடந்து போகிறோம். கடல் கடந்து போகிறது வந்து கடல் மேலே போகுது, கடல் கடந்து போகுது, ஆனால் கடல் மேலே தான் ட்ராவல் பண்ணும். அப்போ ட்ராவல் பண்ணும்போது கடல் என்னது? ப்ளூ கலர். நம்ம பாக்கெட்டில் வச்சுக்கிறது ப்ளூ. ரெண்டுத்துக்கும் ஒரு கனெக்டிவிட்டி ஆகிடும். அந்த ப்ளூ அது இனம், அதுக்கு அந்த கலரு ப்ளூ கலருடைய இனம் ப்ளூ, அது நம்மளை காப்பாற்றிடும். நீங்கள் பத்திரமா போயிட்டு வந்துடலாம். ஓகே சார். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த ஒரு பயம் இருக்குது சார், கடல் கடந்து போகணும் அப்படின்னாலே ஒரு பயம். இன்னொன்று ஃப்ளைட்டில் போகணுன்னாலே இன்றைக்கி இருக்க காலகட்டத்துக்கு வந்து நிறைய ஃப்ளைட் வந்து ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்றப்போ வந்து நிறைய பேருக்கு பயம் உண்டு. ஓகே, இது பண்ணால் நம்ம வந்து அதெல்லாம் தவிர்த்துக்கலாம். இது கடல் கடந்து போகிறதுக்கு சரிங்க, எல்லாமே கடல் கடந்து. ஆமாம், எல்லாருமே கடல் கடந்து போக முடியாதுல்ல. இப்போ நாங்கள் வந்து பஸ்ஸில் போகிறோம். இப்போ ரீசெண்டாக கூட நம்ம ஒரு விஷயம் பார்த்தோம்.
அந்த ஆந்திரா பஸ் ஆந்திரால. போயிட்டு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகி டோட்டலா 21 ஸ்மாஷ் பேர் ஆகி ஆமா இறந்து இதாயிட்டாங்க. போயிருக்காங்க. அப்போ இது சின்னதாகவும் நடக்குது, பெருசாவும் நடக்குது. ம். சின்ன லெவல்ல நடக்குது, பெரிய லெவல்ல நடக்குது. என்ன செய்யலாம்? ம். அதுக்கு ஒரு கொடி மாதிரி பியூர் ஒயிட் ம். பாக்கெட்ல வச்சுட்டு போங்க. இது வந்து பஸ் டிராவல் பண்றவங்களுக்கு. பஸ்ஸு, காரு காரு. எதுல டிராவல் பண்றீங்களோ அவங்கவுங்க பாக்கெட்ல ஒயிட் வச்சிருங்க. ம். ஒயிட் எதுக்கு? சமாதானத்துக்கு. ம். இயற்கையே உன் கூட நான் போட்டி போடல. இயற்கையே உன் கூட நான் சமாதானமாகவே இருக்கிறேன். ம். உன்னுடைய நண்பனாக இருக்கிறேன். உனக்கே நான் உறவா இருக்கிறேன். அதனால அந்த இயற்கையினுடைய அந்த கலர் வந்து நம்மளை எந்த சூழ்நிலையும் நம்மளை காப்பாற்றி விட்டுரும். ம். பாக்கெட்டில் வச்சுக்கிறீங்க. லோக்கல்லே ஃப்ளைட்டில் போங்க, காரில் போங்க, பஸ்ஸில் போங்க, எந்த வண்டியில் ட்ராவல் பண்ணாலும் ஒயிட் கலர் அவங்க பாக்கெட்டில் வச்சுங்க. அது இன்னும் வெயிட்டாக வரப்போ போகுது. இல்ல. கட்டாயம் அந்த கலர் உங்களை காப்பாற்றும். ஏன்னா இயற்கையோட கனெக்டிவிட்டியான அது ஒரு கலர். ஸோ அப்போது கலர்லாம் கூட வேலை செய்தா காப்பாற்றுமா? கலர்லாம் காப்பாற்றும். அது ஒன்றும் டவுட்டே கிடையாது. ம். அதனால் வந்துட்டு இப்படி செய்யுங்க. இப்போ இது வந்து பயணப்படுறவங்களுக்கு சொல்கிறீங்க சார். இப்போ நான் வந்து ஒரு பைக் ரைடராவோ இல்லை வந்து ஒரு கார் ரேஸ் ஓட்டக்கூடிய ஒரு ஆளாவோ இருக்கேன். வேகமாக ஓட்டுறது தான் என்னுடைய வேலையாகவே வச்சுருக்கிறேன். ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸாக இருக்கணும். இந்த மாதிரி இருக்கிறவங்க செல்ஃப் டிரைவிங் பண்ணுறவங்களுக்குமே இந்த ஒயிட் கலர் தானே இல்லை வேறு கலர்ஸ் உண்டா சார்? ஒயிட்டுங்க பொதுவாக தானே, அவங்கள அதை காப்பாற்றும். ட்ராவல் பண்ணுறீங்க, வண்டியில் தானே ட்ராவல் பண்ணுறீங்க, அப்போ அதை வைங்க. அவங்களையும் தான் சேர்த்து காப்பாற்றும். நான் இந்த வண்டியில் போனால் தான் காப்பாற்றுவேன், அந்த வண்டியில் போனால் காப்பாற்றுவேன்னு ஒயிட்டு சொல்லாது. ஒயிட்டு வந்து சமாதானத்துக்கு. சமாதானம்னா இயற்கையோட சமாதானம் ஆயிடும். நம்ம இந்த இன்சிடென்ட்லாம் நடக்கிறது, ஆக்சிடென்ட் நடக்கிறதெல்லாம் இயற்கைக்கும் தாண்டி நடக்குது. அப்போ இயற்கையோட நம்ம ஒத்து போகும்போது அவர் கலர் ஒயிட்டை கனெக்ட் பண்ணிட்டாக்க நம்மளை காப்பாற்றி விட்டுருவார். எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு சின்ன சொல்யூஷன் இதை பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிறைய பெற்றோர்களுக்கு வந்து இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.